அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாயின். கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, அன்பு தாய்மார்களே, ஆர்எஸ்டி நிறுவனம் வழங்குகின்ற திருக்குர்ஆன் தஃப்சீர் விரிவுரை நிகழ்ச்சியில் சூரா அல் அம்பியா என்கின்ற 21வது அத்தியாயத்தின் விளக்கங்களை நாம் அறிந்து வருகிறோம். இதுவரை இந்த அத்தியாயத்தில் நாம் 56 வசனங்களின் விளக்கங்களை பார்த்தோம். இறைத்தூதர் இப்ராஹிம் நபி அவர்கள் தன்னுடைய சொந்த சமுதாயத்து மக்களுக்கு ஏகத்துவத்தை எடுத்துரைக்க முயற்சித்த போது அவர்கள் எப்படி அறிவுபூர்வமான சான்றுகளை முன்வைத்தார்கள் என்பதை இதுவரையிலும் நாம் பார்த்தோம். இப்போது நாம் பார்க்க போகின்ற வசனம் 57, 58, அதனை தொடர்ந்து வரக்கூடிய வசனங்கள். இதுவரையிலும் அறிவு சார்ந்த விவாதங்களை, ஓரிரை கோட்பாட்டை நிறுவக்கூடிய வகையில் எடுத்துரைத்து வந்த இப்ராஹிம் நபி அவர்கள் இந்த அறிவுசார் விவாதங்கள் அந்த மக்களிடத்தில் எந்த சிந்தனை மாற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை என்பதை உணர்ந்து, இனிமேல் நான் செயல்களத்துக்கு வரப்போகிறேன் என்று அவர்கள் முடிவெடுத்தார்கள். அவர்கள் சொன்னார்கள், வத்தல்லாஹி, மேலும் இறை தூதர் இப்ராஹிம் நபி அவர்கள் சொன்னார்கள், இறைவன் மீது சத்தியமாக, ல அகீதன்ன அஸ்னாமக்கும், உங்களுடைய சிலைகளுக்கு எதிராக நான் ஒரு தந்திரம் செய்ய போகிறேன். பாத அந்து வல்லு முதிபிரி, நீங்கள் திரும்பி சென்றதற்கு பிறகு, பாத அந்து வல்லு முதிபிரி, நீங்கள் திரும்பி சென்றதற்கு பிறகு நான் உங்கள் வணக்கத்துக்குரிய சிலைகள் என்று நீங்கள் கருதக்கூடியவற்றுக்கு எதிராக சில சதி வேலைகளை செய்ய போகிறேன், சில தந்திரங்களை செய்ய போகிறேன் என்று இப்ராஹிம் நபி அவர்கள் சொன்னார்கள். பிறகு அந்த மக்கள் எல்லாம் ஊரை காலி செய்துவிட்டு ஊருக்கு வெளியிலே போய் ஒரு திருவிழாவை கொண்டாடுவதற்காக போய்விட்டார்கள். இந்த வசனத்தின் முதல் வாசகம் தல்லாஹி என்பது. அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்வதற்கு அரபு மொழியின்படி 3 எழுத்துக்களை பயன்படுத்துவார்கள். வல்லாஹி, பில்லாஹி, தல்லாஹி. வல்லாஹி என்றாலும் அல்லாஹின் மீது சத்தியமாக, பில்லாஹி என்றாலும் அல்லாஹின் மீது சத்தியமாக, தல்லாஹி என்றாலும் அல்லாஹின் மீது சத்தியமாக. ஆனால் சில வேறுபாடுகள் இருக்கின்றன. வாவ் வைத்து வல்லாஹி என்று சொன்னால் அல்லாஹின் மீது சத்தியம் செய்வதற்கும் இந்த வாவை பயன்படுத்தலாம். வரப்பில் காபா, காபாவுடைய ரப்பின் மீது சத்தியமாக என்று சொல்வதற்கும் இந்த வாவை பயன்படுத்துவார்கள். இப்படியாக இந்த வாவ் என்பது அதற்கு பிறகு அல்லாஹ் என்ற வாசகமும் வரலாம், மற்ற வாசகமும் வரலாம். தல்லாஹி என்பது தே வந்துவிட்டால் அப்போது அல்லாஹ் என்கிற வாசகத்தை மட்டுமே பயன்படுத்துவார்கள். வேறு இறைவனுடைய சிறப்பு பெயர்களை பயன்படுத்த மாட்டார்கள். லாத், உஸ்ஸா, வல் உஸ்ஸா, வல்லாத், இந்த சிலைகள் மீது சத்தியம் செய்வதற்கும் இந்த வாவை பயன்படுத்துவார்கள். ஆனால் தாவை பயன்படுத்துவதில்லை. த என்கிற எழுத்து வந்துவிட்டால் அதற்கடுத்து அல்லாஹ் என்பதுதான் வரும். பில்லாஹி என்பதில் கண்ணுக்கு புலப்படுகின்ற, கண்ணுக்கு புலப்படாத பொருட்களை கொண்டு சத்தியம் செய்வதற்கு பே என்கிற சொல்லை பயன்படுத்துவார்கள். இப்படி 3 வகையான சத்தியங்கள் பயன்பாட்டில் இருந்து வந்தன, அரபு கலையில் பயன்பாட்டில். இங்கே இப்ராஹிம் நபி அவர்கள் அல்லாஹின் மீது சத்தியம் செய்வதற்கு பயன்படுத்தக்கூடிய வார்த்தை தல்லாஹி. இதிலேயே அவர்கள் ஏகத்துவத்தை உணர்த்தி விட்டார்கள். வணக்கத்துக்குரியவனும் சத்தியம் செய்யப்படுவதற்கு தகுதியானவனும் அந்த அல்லாஹுவை என்று வேறு யாரும் இல்லை. இதை உணர்த்துவதுதான் தல்லாஹி என்கிற அந்த சொல்லின் இன்னொரு பொருள். பிறகு சொன்னார்கள், அகீதன்ன அஸ்னாமக்கும் பாத அந்து வல்லு முதிபிரி, எங்களெல்லாம் இதை விட்டு புறப்பட்டு போனதுக்கு அப்புறமாக, ஊரை காலி செஞ்சுட்டு போனதுக்கு அப்புறமாக
நான் இந்த சிலைகளுக்கு எதிராக ஒரு உபாயத்தை கையாளப் போகிறேன் என்று சொன்னார்கள். அதாவது இதை இப்ராஹிம் நபி அவர்கள் தனக்குத்தானே சொல்லிக் கொண்டார்களா அல்லது வேறு யாரிடமும் சொன்னார்களா என்பதில் திருக்குர்ஆனுடைய விரிவுரையாளர்களில் இடையே இருவேறு கருத்துக்கள் இருக்கின்றன. சில விரிவுரையாளர்கள் சொல்கிறார்கள் இப்ராஹிம் அவர்கள் தனக்குள் தான் சொல்லிக் கொண்டார்கள், எல்லாம் சொல்லுங்க போங்க, இவ்வளவு தத்துவபூர்வமாகவும் இவ்வளவு அறிவுபூர்வமாகவும் ஏகத்துவ கோட்பாட்டை உங்களிடத்தில் நிறுவ நான் படாத பாடுபடுகிறேன். ஆனால் நீங்கள் என்னவென்றால் இதை ஏற்க மறுக்கிறீர்களே, சரி பார்த்து கொள்ளலாம், நான் உங்களுக்கு ஒரு எதிராக ஒரு வேலை பண்ணத்தானே போறேன்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டாங்க. அல்லது ஊரை காலி செய்து விட்டு திருவிழாவுக்காக போனவர்கள் எல்லோரும் அல்ல, ஆற்றல் மிக்கவர்கள் ஆரோக்கியமானவர்கள் தான் போனார்கள். முதியவர்களும் நிரந்தரமாக ஊனப்பட்டு கிடப்பவர்களும் அங்கேதான் இருந்தார்கள். அவர்களிடத்தில் போய் இப்ராஹிம் நபி அவர்கள் சொன்னார்கள். அவர்களில் ஒருவர் இந்த செய்தியை மக்களுக்கு சொல்லிவிட்டார், இப்ராஹிம் நபி இந்த மாதிரி பேசிக் கொண்டிருந்தார் என்று விரிவுரைகள் கூறுகின்றன. மொத்தத்தில் அவர்கள் அந்த ஊர் மக்களுடைய பொதுவான ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய திருவிழாவுக்கு போன மக்களிடத்தில் இதை சொல்லவில்லை. என்ன செய்தார்கள் என்றால், எல்லோரும் திருவிழாவுக்கு போனதற்கு பிறகு ஒரு கோடாரியை எடுத்து அவர்கள் சிலைகளை வணங்குவதற்கென்று ஒதுக்கி வைத்திருந்த அந்த வழிபாட்டு தலத்துக்குள் புகுந்து அந்த சிலைகள் அனைத்தையும் அவர்கள் உடைத்து நொறுக்கிவிட்டார்கள், சுக்கு நூறாக தகர்த்து விட்டார்கள். ஒரே ஒரு சிலை, அதுதான் பெரிய சிலை, அந்த சிலையின் கழுத்தில் கோடாரியை மாட்டி வைத்து விட்டார்கள். இதை அல்லாஹ் எப்படி சொல்கிறான் பாருங்கள், வசனம் 58ல ஃபஜஅலஹும் ஜுதாதன், அந்த சிலைகளை அவர் இப்ராஹிம் நபி ஜுதாதன் துண்டு துண்டாக சுக்கு நூறாக ஆக்கிவிட்டார். இல்லா கபீரல் லஹும், அவர்களுக்குரிய பெரிய சாமி பெரிய சிலையை தவிர அதை மட்டும் அவர் உடைக்கவில்லை. லஅல்லஹும் இலைஹி யர்ஜிஊன், ஏனென்றால் அந்த மக்கள் அந்த பெரிய சாமியிடம் வந்து பார்க்கக்கூடும், என்ன இது மாத்திரம் உடையாமல் இருக்கிறதே என்று பார்க்கக்கூடும் என்பதற்காக விட்டுவிட்டார். அல்லது லஅல்லஹும் இலைஹி யர்ஜிஊன், இறைத்துதர் இப்ராஹிம் நபியினுடைய தத்துவத்தை நோக்கி அந்த மக்கள் திரும்பிவிடக்கூடும் என்பதற்காக. அது எப்படி பெரிய சாமி மட்டும் உடையாமல் இருக்குது? அதுதான் தனக்கு போட்டியாக எந்த சிலைகளும் இருக்கக்கூடாது என்று நினைத்து அனைத்தையும் வெட்டி சாய்த்திருக்கும் என்று இவர்கள் ஒரு அறிவுபூர்வமான சான்றை எடுத்துரைக்க, அந்த மக்கள் அதெப்படி இது செய்ய முடியும், அதுவான் அசைவற்றுத்தானே நிற்கும், சுய விருப்பு வெறுப்பின் கீழ் இயங்கும் ஆற்றல் அற்றதல்லவா அது என்று அவர்கள் சிந்தித்து பார்த்து இந்த கொள்கைக்கு இப்ராஹிம் நபி வலியுறுத்திய ஏகத்துவ கோட்பாட்டுக்கு திரும்பிவிடக்கூடும் என்கிற ஆசையில் அவர்கள் இவ்வாறு செய்துவிட்டார்கள். அல்லது லஅல்லஹும் யர்ஜிஊன, லஅல்லஹும் இலைஹி யர்ஜிஊன், அந்த பெரிய சாமியிடம் அவர்கள் திரும்பி சென்று விசாரிக்கக்கூடும், ஏன் இப்படி நடந்து கொண்டாய் என்று கேட்கக்கூடும் என்றும் இதற்கு இரண்டு வகையான விளக்கங்கள் சொல்லப்படுகின்றன. இப்போ அந்த மக்கள் ஊருக்கு வெளியிலே சென்று தங்களுடைய திருவிழாவை கொண்டாடுவதற்காக சென்றபோது ஏற்கனவே தான் எடுத்துரைத்த எல்லா அறிவுபூர்வமான சான்றுகளையும் அந்த மக்களுக்கு இப்ராஹிம் நபி நினைவூட்டுகின்றார்கள். அந்த மக்களால் இப்ராஹிம் நபி எடுத்துரைக்கக்கூடிய அறிவு சான்றுகளுக்கு எதிராக பேச முடியவில்லை. உடனே சொன்னார்களாம், அதெல்லாம் கிடக்கட்டும் இப்ராஹிம், எங்களுடைய மார்க்கத்திலும் எங்களுடைய வழிபாட்டு முறையிலும் சில அறிவுபூர்வமான சான்றுகள் இருக்கின்றன, அதையெல்லாம் நீ எங்களுடைய திருவிழாவுக்கு வந்து பார், உனக்கு தெரியும். எங்களுடைய திருவிழாவுக்கு நீ வந்து பார்த்தால் உனக்கு அது பிடிக்கும், வந்துதான் நீ பாரேன் என்று எல்லோரும் அவர்களை அழைத்ததாக அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறக்கூடிய ஒரு தகவலை பேரறிஞர் குர்துபி அவர்கள் பதிவு செய்கின்றார்கள். இப்ராஹிம் நபி அவர்கள் அப்போதுதான் சொன்னார்களாம், அது எப்படி நான் வர முடியும், எனக்கு அப்படி வருவதிலே உடன்பாடு இல்லை, விருப்பம் இல்லை என்று மறுத்து விட்டார்கள். இல்லை, நீ வந்து பாரு என்று வலியுறுத்திய நேரத்தில்
இப்ராஹிம் நபி அவர்கள் கூறினார்கள், எனக்கு சுகக்குறைவா இருக்குது, என்னால் வர முடியாது, நான் நோயாளி ஆயிட்டேன் என்று சொல்லி வீட்டிலேயே அவர்கள் தங்கிவிட்டார்கள். சொன்னார்கள், லவ் ஹரஜ்த மஅனா இலா ஈதினா அஜபக தீனுனா, எங்களுடைய பெருநாள் கொண்டாட்டத்துக்கு வந்தால் எங்க மார்க்கம் உனக்கு பிடிக்கும், வந்துதான் பாரேன் என்று சொன்னார்களாம். அப்போதுதான் இப்ராஹிம் நபி அவர்கள் வர மறுத்துவிட்டு, நான் நோயாளியாக இருக்கின்றேன் என்று அவர்கள் கூறிவிட்டு வீட்டிலேயே தங்கிவிட்டார்கள். எல்லோரும் போனதற்கு பிறகு அவற்றை எல்லாம் உடைத்து தகர்த்து கோடாரியை தூக்கி பெரிய சாமியின் கழுத்தில் மாட்டிவிட்டார்கள். அவர்கள் தங்களுடைய விசேஷத்தை எல்லாம், திருவிழாவை எல்லாம் முடித்துவிட்டு ஊருக்குள் வருகிறார்கள். தங்களுடைய வசிப்பிடங்களுக்கு அவர்கள் வருகின்றார்கள். வந்து பார்த்தால் இவருடைய வழிபாட்டு தலத்தில் இருந்த சிலைகள் எல்லாம் உடைத்து நொறுக்கப்பட்டு பெரிய சிலையின் கழுத்தில் கோடாரி மாட்டப்பட்டிருப்பதை பார்த்தார்கள். யார் இந்த பாவத்தை செய்தது, யார் இந்த கொடிய பாவத்தை செய்தது என்று அவர்கள் பேசிக் கொண்டார்கள். காலு மன் ஃபஅல ஹாதா பி ஆலிஹத்தினா இன்னஹு லமினல் ஸாலிமீன், யார் நம்முடைய தெய்வங்களிடத்தில் இப்படி நடந்து கொண்டாரோ நிச்சயமாக அவர் ஓர் அநியாயக்காரர் தான், பெரிய தப்பு பண்ணிட்டான். எதற்காக இப்படி இந்த அக்கிரமத்தை அவன் செய்யணும்? அக்கிரமம் செஞ்சதான் யாரா இருந்தாலும் சரிதான். மன் ஃபஅல ஹாதா பி ஆலிஹத்தினா இன்னஹு மினல் ஸாலிமீன், யார் இப்படி செய்தது என்று ஒன்று விசாரித்தார்கள் என்று இதற்கு பொருள் கொள்ளலாம், அல்லது யார் இதை செய்திருந்தாலும் அவன் அக்கிரமக்காரனே என்று பேசிக் கொண்டார்கள். பிறகு அந்த கூட்டத்திலே சிலர் இப்படியும் சொன்னார்களாம், சமிஅனா ஃபதை யதுகுருஹும் யுகாலு லஹு இப்ராஹிம், இந்த தெய்வங்களை பற்றி அவை வலிமையற்றவை, பேசும் ஆற்றலற்றவை, செவித்திறன் அற்றவை, சுய விருப்பு வெறுப்பின் பேரில் இயங்கும் திறமை ஆற்றல் அதற்கு கிடையாது, இந்த தெய்வங்களுக்கு கிடையாது என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு இளைஞர் நம்முடைய ஊரிலே இருக்கின்றார். அவர் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறதா நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். ஒருவேளை அவராகத்தான் இருக்கும். என்பது நீங்கள் அறிந்த மொழி. கோல்டஸ் ஸ்ரீநகர் LKS என்பது புதிய மொழி. தலைமுறை 4 தலைமுறை ஸ்ரீநகர் LKS. கலையெழில் நகைகள் தரும் கடை ஸ்ரீநகர் LKS. எழிலென மின்னும் வைர நகை ஸ்ரீநகர் LKS. எத்தனை டிசைன்களில் உங்கள் LKS. தலைமுறைகள் போற்றும் பந்தம், தரம், நம்பிக்கை. டி நகர் LKS கோல்ட் ஹவுஸ், சென்னை. டி நகர் LKS கோல்ட் ஹவுஸ். கனா ஜெராக்ஸ் நாவே MS கலர் ஜெராக்ஸ், ID கார்டு, விசிட்டிங் கார்டு, 3D ஸ்டிக்கர்ஸ், சிந்தட்டிக் ஸ்டிக்கர்ஸ், பேப்பர் ஸ்டிக்கர்ஸ், பிட் நோட்டீஸ், டிசைனிங், பிரிண்டிங், திருமண அழைப்பு, இவை அனைத்தும் ஒரே இடத்தில் MS கலர் ஜெராக்ஸ். செல் நம்பர் 9500000273, 94400746. சென்னையில் மிகப்பெரிய பரப்பளவு கொண்ட ஒரே மீன் அங்காடி JMH ரயீசல் ஹாரூன் மீன் அங்காடி. அனைத்து வகையான மீன் வகைகளும் ஒரே இடத்தில் மொத்தமாகவும் சில்லறையாகவும் வாங்கிட இன்றே வருகை தாருங்கள். JMH ரயீசல் ஹாரூன் மீன் அங்காடி. மிகப்பெரிய பரப்பளவிலான பார்க்கிங் வசதி கொண்ட மீன் அங்காடி JMH ரயீசல் ஹாரூன் மீன் அங்காடி, காவாங்கரை, சென்னை 66. உங்கள் இல்லத்து சுப நிகழ்ச்சிகளை மிக சிறப்பாக நடத்திட ஆர்ச்சிட் ரிசார்ட்ஸ், உத்தண்டி, ECR, சென்னை. தொடர்புக்கு 9840033194. அவர்தான் கன்ஃபார்ம் பண்ணல, அவராகத்தான் இருக்கும் என்று பேசிக் கொண்டார்கள். பாருங்கள் வசனம் 60. காலு சமிஅனா ஃபதை யதுகுருஹும் யுகாலு லஹு இப்ராஹிம், இந்த தெய்வங்களை பழித்துக் கொண்டிருக்கக்கூடிய இப்ராஹிம் என்று சொல்லத்தக்க ஒரு இளைஞரை பற்றி நாங்கள் செவியுற்றோம். அவர் தான் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருப்பாரு, நாங்கள் கேட்டிருக்கோம். அப்ப இப்ராஹிம் நபி அவர்கள் யாரோ ஒரு இளைஞர் என்று சொல்லத்தக்க அளவில் கூட்டத்தோடு கூட்டமாகத்தான் அந்த மக்களிடத்தில் இருந்தார்கள். எந்த விதமான சிறப்பு தன்மையும் தனக்கு இருப்பதாக அவர்கள் நினைக்கவில்லை. பிறகு மக்கள் எல்லாம் சொன்னார்களாம், காலு ஃபது பிஹி அலா அயுனின் நாஸ் லஅல்லஹும் யஷ்ஹதூன், அவரை இங்கே அழைத்துக் கொண்டு வாருங்கள், மக்களின் கண்முன்னே அவரை அழைத்துக் கொண்டு வாருங்கள். மக்கள் எல்லாம் லஅல்லஹும் யஷ்ஹதூன், அவர்களெல்லாம் அந்த மனிதரை கண்கூடாக பார்க்கட்டும்.
எல்லாருக்கும் முன்னால கொண்டு வந்து நிறுத்துங்க, எல்லாரிடத்திலே எல்லாரும் முன்னாலே அவரை நாம விசாரிப்போம், அவர் என்ன பதில் சொல்லுகிறார் என்பதற்கு மக்கள் அனைவரும் சாட்சிகளாக இருக்கட்டும், இந்த விசாரணை அனைவரின் முன்னிலையிலும் நடக்கட்டும், இழுத்து கொண்டு வாருங்கள் அவரை என்று சொன்னார். எல்லோருமாக சேர்ந்து இறைத்தூதர் இப்ராஹிம் நபியை அழைத்து கொண்டு வந்து நிறுத்துகின்றார்கள். அப்போது இப்ராஹிமிடத்திலே விசாரணை ஆரம்பிக்கின்றது. பாருங்கள், காலு அன்த ஃபஅல்த ஹாதா பிஆலிஹத்தினா யா இப்ராஹிம், இப்ராஹிமே நீதான் நம்முடைய தெய்வங்களை இப்படி செய்தாயா, உடைத்தாயா, தகர்த்தாயா, சுக்குநூறாக ஆக்கினாயா, நீதான் இப்படி செய்தாயாப்பா என்று மக்கள் எல்லாம் அவரிடத்திலே அன்பாக கேட்கின்றார்கள். அப்போது இறைத்தூதர் இப்ராஹிம் நபி அவர்கள் சொன்னார்கள், கால பல் ஃபஅலஹு கபீருஹும் ஹாதா, இதோ இருக்கிறதே பெரிய சாமி, பெரிய சிலை, அது இதை செய்திருக்க கூடும். ஃபஸ்அலூஹும் இன் கானூ யன்திகூன், வேண்டுமானால் அவைகளிடத்தில் நீங்கள் கேட்டு பாருங்கள், அவை உரையாடுகின்ற ஆற்றல் மிக்கவைகளாக இருந்தால், பேசும் திறன் உள்ளவைகளாக இருந்தால் அவர்களிடத்தில், அந்த சிலைகளிடத்திலே நீங்கள் கேட்டு பாருங்களேன், அவை இதை சொல்லட்டுமே என்று இறைத்தூதர் இப்ராஹிம் நபி அவர்கள் அந்த மக்களுக்கு பதில் உரைத்தார்கள். இதை கேட்டுவிட்டு ஃபரஜஉ இலா அன்ஃபுஸிஹிம் ஃபகாலு இன்னக்கும் அன்தும் பாலிமூன், அவர்கள் பிறகு தங்களின் பக்கமே திரும்பிக் கொண்டார்கள். இவ்வாறு இறைத்தூதர் இப்ராஹிம் நபி அவர்கள் சான்றுகள் இன்னொரு அறிவு சான்றை எடுத்துரைத்த போது, நீங்க வணங்குறது அதுக்கு தெரியும்னோ, நீங்க கோரிக்கை வைத்தால் அது கேட்கும், காது கொடுத்து கேட்கும் என்றும், அந்த கோரிக்கையை நிறைவேற்றக்கூடிய ஆற்றல் அவைகளுக்கு உண்டு என்றும் நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? ஒற்றை கேள்வி, யார் உங்களை இடித்தது, யார் உங்களை தகர்த்தது என்கிற அந்த ஒரு கேள்வியை நீங்கள் கேட்டு பாருங்கள், அதுக்கு இது என்ன பதில் சொல்லுன்னு பார்ப்போம். ஃபஸ்அலூஹும் இன் கானூ யன்திகூன் ஃபரஜஉ இலா அன்ஃபுஸிஹிம் ஃபகாலு இன்னக்கும் அன்தும் ஸாலிமூன், பிறகு அவர்கள் தங்களை நோக்கியே திரும்பிக் கொண்டார்கள், சொன்னார்கள், இன்னக்கும் அன்தும் ஸாலிமூன், நீங்க தான் அநியாயம் பண்ணிட்டீங்க. முதலாவது என்ன சொன்னார்கள்? மம் ஃபஅல ஹாதா பிஆலிஹத்தினா இன்னஹு லமினல் ஸாலிமீன், யார் நம்முடைய தெய்வங்களை இந்த பாடுபடுத்தினானோ அவன் ஒரு அநியாயக்காரன் என்று பேசினார்கள் அல்லவா? இப்போது பெரியசாமிகிட்ட கேட்டு பாருன்னு சொன்ன உடனே அவர்களுடைய கருத்தை எப்படி திரும்பிட்டு என்றால், ஃபரஜஉ இலா அன்ஃபுஸிஹிம் ஃபகாலு இன்னக்கும் அன்தும் ஸாலிமூன், தங்களை நோக்கியே திரும்பிக் கொண்டார்கள், நீங்க தாமா அநியாயம் பண்ணிட்டீங்க என்று சொல்லிக் கொண்டார்கள். சும்மா நுகிசு அலா ரூசிஹிம், சரி இவர்கள் திருந்தி விடுவார்கள், இவர்களுக்கு புத்திக்கு உரைச்சிருச்சு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும் போதே அப்படியே அந்தர் பெல்ட்டி அடிச்சான் பாருங்க. திரும்பவும் சும்மா நுகிசு, பின்னர் அலா ரூசிஹிம், அவர்கள் தலை கவிழ்ந்த வண்ணமாகவே அல்லது பழைய கருத்தின் பக்கம் திரும்பியவர்களாகவே, லகது அலிம்த மா ஹாவுலாயி யன்திகூன், இவை பேச மாட்டாது, பேச தகுதியற்றவை, இவை பேசாது என்பது உனக்கு தெரிந்ததுதானே, எங்களை நீ கேலி பண்றியா, எங்களை கிண்டல் பண்றியா என்று இறைத்தூதர் இப்ராஹிம் நபியின் பக்கமே அவர்கள் திரும்பி விட்டார்கள். நுகிசு அலா ரூசிஹிம் என்பதற்கு தலை கவிழ்ந்த வண்ணமாக சொன்னார்கள் என்பதும், அல்லது தங்களுடைய பழைய கருத்தை நோக்கி திரும்பியவர்களாக சொன்னார்கள் என்பதுமாக இரண்டு கருத்துக்கள், இது இந்த வசனத்திற்கு இரண்டு வகையான விளக்கங்கள் அளிக்கப்படுகின்றன. மொத்தத்தில் அவர்கள் திருந்துவது போல நினைக்கக்கூடிய ஒரு தோற்றத்தை உருவாக்கிவிட்டு பிறகு அவர்களாகவே பழைய கருத்தை நோக்கி சென்று விட்டார்கள். கால அஃபதஅபுதூன மின் தூனில்லாஹி மா லா யன்ஃபஉக்கும் ஷைஆ வலா யதுர்ரு லக்கும் உஃபில் லக்கும் வலிமா தஅபுதூன மின் தூனில்லாஹ் அஃபலா தஅகிலூன், இவைகளெல்லாம் இப்ராஹிம் நபியினுடைய சொற்கள். இவ்வாறு அவர்கள் மாற்றி பேச ஆரம்பித்தவுடன் இறைத்தூதர் இப்ராஹிம் நபி அவர்கள் கேட்டார்கள், கால் அஃபதஅபுதூன மின் தூனில்லாஹ், அல்லாஹ்வை தவிர்த்து வேறு எதையோ நீங்கள் வணங்குகிறீர்களா? மா லா யன்ஃபஉக்கும் ஷைஅன் வலா யதுர்ருக்கும், உங்களுக்கு கடுகளவுக்கு கூட நன்மையோ தீமையோ செய்ய இயலாத ஒன்றையா நீங்கள் வணங்குகிறீர்கள்? உனக்கு தெரியாதா அவங்க பேசாதுங்கிறது? உனக்கு தெரியாதா? பேசாதில்ல, காது கொடுத்து கேட்டா பேசி இருக்கும்ல, பேசியிருந்தா நான் உதவி செய்வனா செய்ய மாட்டேனான்னு சொல்லியிருக்கும்ல. அப்படியானால் பயனற்றவற்றை, இடையூறு தர வலிமை இல்லாதவற்றை ஏன் நீங்கள் வணங்குகிறீர்கள்?
உஃபில்லக்கும் வலிமா தஅபுதூன், உங்களுக்கும் நீங்கள் எதை வணங்குகிறீர்களோ அவைகளுக்கும் அசிங்கம்தான், அருவருப்பு தான், இழிவு. அந்த உஃப் அப்படிங்கிறது நான் இது நீங்களும் முட்டாத்தனமா இருக்கீங்க, அவைகளும் ஒன்றும் செய்ய மாட்டுது உங்களுக்கு. இது என்ன புத்திக்கு முரணாக இருக்கிறது, அறிவுக்கு அப்பாற்பட்டதாக இருக்கிறது என்று இறைத்தூதர் இப்ராஹிம் நபி அவர்கள் சொல்லிவிட்டு, அஃபலா தாக்கிலூன், நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா, நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டாமா என்று அவர்கள் கேட்டார்கள். இது வசனம் 67. இந்த இடத்துல திருக்குர்ஆனுடைய விரிவுரைகள் நமக்கு சொல்லக்கூடிய பேரறிஞர் குர்துபி அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு கருத்தை நாம் பார்க்க வேண்டும். அதாவது என்னன்னா, இறைத்தூதர் இப்ராஹிம் நபி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில், மொத்த வாழ்க்கையிலும் அவர்கள் 3 பொய்களைத்தான் சொன்னார்கள். 3 தடவைகள் தான் அவர்கள் பொய் சொல்லி இருக்கின்றார்கள். இதை சொல்வது யார் என்று கேட்டால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். புகாரி, முஸ்லிம், திர்மிதி ஆகிய நூல்களில் இடம்பெற்றிருக்கிறது. ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள். பாருங்கள், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லம் யக்திப் இப்ராஹிம் ஃபீ ஷைஇன் கத்து இல்லா ஃபீ ஸலாத், 3 விஷயங்களில் தவிர வேறு எதிலும் இப்ராஹிம் நபி பொய் சொன்னதில்லை. அப்ப 3 விஷயத்தை தான் பொய் சொல்லியிருக்காங்க. இதை பொய்ன்னு சொல்லலாமா? முதலாவது அதை பார்த்துருவோம். பொதுவாகவே மலக்குகள் நன்மைகளை தீமையை பதிவு செய்வதற்கு ஒவ்வொரு மனிதனிடமும் மலக்குகள் இருக்கிறார்கள். ஒரு மனிதன் செய்யக்கூடிய தீமைகளை பதிவு செய்யக்கூடிய மலக்கு இருக்கிறார் அல்லவா, அவரு ஒரு மனிதன் பொய் சொல்லிட்டான்னா அதை பொய்ன்னு எழுதிடுவார், பொய்யென்று எழுதி விடுவார். ஏன் இந்த பொய்யை சொன்னார் தெரியுமா? அது ஒரு சமுதாய நலன் கருதி சொன்னார், இதெல்லாம் அவருக்கு தெரியாது, அவருக்கு அது தேவையும் இல்லை. உண்மைக்கு புறம்பா சொன்னார்னா நோட் பண்ணிக்கிடுவார், அவ்வளவுதான். அந்த வகையில் மலக்குகள் இதை பொய் என்றுதான் பதிவு செய்திருக்கிறார்கள். பாருங்கள், அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சிறு வயது பிள்ளை, தன்னுடைய தலையை அலங்கரித்துக் கொள்ளக்கூடிய, சீவி சிங்காரித்துக் கொள்ளக்கூடிய ஒரு திறமை கூட அவர்களுக்கு தொடக்கத்தில் இருந்ததில்லை. அப்போ அவருடைய தோழிமார்கள் எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீட்டுக்கு வந்து ஆயிஷா நாயகிக்கு தலை சீவி விட்டு அழகுபடுத்துவார்கள். அப்படி ஒரு நாள் அஸ்மா பின்த் உமைஸ் என்கிற நபித்தோழர், அவங்க வந்து ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய மனைவி, அவர்கள் ஷஹீதானதுக்கு பிறகு ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு மணமுடித்துக் கொண்டார்கள். அஸ்மா பின்த் உமைஸ் அவர்கள் வந்திருந்தாங்க, அவர்களோடு சில பெண்களும் வந்திருந்தாங்க. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு தலை சீவி அலங்காரம் செய்து கொண்டிருந்தார்கள். அப்போது ரசூலுல்லாஹுக்கு ஒரு பாத்திரத்தில் அன்பளிப்புகள், யாரோ சஹாபிகள் கொண்டு வந்து அன்பளிப்புகள் கொடுத்தார்கள். அந்த பாலை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஆயிஷாவினுடைய தோழிமார்களுக்கு கொடுத்து இதை குடியுங்கள் என்று சொன்னார்கள். அஸ்மா பின்த் உமைஸ் சொன்னார்கள், அல்லாஹ்வின் திருத்துதரே, எங்களுக்கு பசிக்கல என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தஜ்மஅன ஜூஅன் பகிதுபா, பசியையும் பொய்யையும் ஒன்றாக கலக்காதீர்கள். இங்கே வீட்டுக்கு வந்து சில மணி நேரங்கள் ஆச்சு, அலங்காரங்கிற பேரில் சில மணி நேரங்கள் ஆகிவிட்டது. ஏதாவது சாப்பிட்டு வந்திருந்தா கூட இப்போ பசிச்சிருக்கும், அவ்வளோ பெரிய இடைவெளி ஏற்பட்டு விட்டது, இன்னும் பசிக்கலன்னு சொல்றீங்களே, அது பொய் தானே. லா தஜ்மஅன ஜூஅன் பகிதுபா, பசியையும் பொய்யையும் ஏன் கலக்க வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அஸ்மா பின்த் உமைஸ் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய திருத்துதரே, இந்த மாதிரி எல்லாம் வெளியில வரும்போது ஏதாவது வீட்டில் போய் நீங்க சாப்பிடுங்கன்னு சொல்லப்பட்டா, இப்பதான் சாப்பிட்டுட்டு வந்தோம், இப்பதான் வந்து டீ குடிச்சிட்டு வந்தோம், இப்படியெல்லாம் சொல்றது பழக்கம் தானே, இதெல்லாம் ஃபார்மாலிட்டிக்கு சொல்றது தானே, இது எப்படி பொய்யாக ஆகும் என்று கேட்டார்கள். எல்லாரும் அதுதானே சொல்றோம், இப்பதான் டீ குடிச்சிட்டு வந்தேன், இப்பதான் வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு வந்தேன், பசிக்கல, தவிர்ப்பதற்காக சொல்வது. எதற்கு நம்ம யார் வீட்டுக்கு போறோமோ அவங்களுக்கு இடையூறா இருக்கக்கூடாது, ஏன் இடையூறா இருக்கணும்னு தவிர்க்கிறதுக்காக அப்படி சொல்லுவோம். இப்படி எல்லாம் சொல்வது பொய்யாகுமா என்று கேட்டார்கள். அதுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல் கிதுப யுக்தபு கிதுபன் வைனல் கதீபத்த துக்தபு கதீபத்தன், சொல்லப்பட்ட பொய்யை பொய் சொல்லப்பட்டது என்றுதான் மலக்கு எழுதுவார். பொய் சொன்னவள் பெண் என்றால் இவள் பொய் சொல்லிவிட்டாள் என்றுதான் மலக்கு எழுதுவார். அவருக்கு தெரியுமா இது ஏன் சொல்லப்பட்டது இந்த பொய் என்று?
அல்லாஹ் தான் அதை முடிவெடுக்கணும். அவை எழுதப்படுவது பொய்னு தான் எழுதப்படும். அதுக்கு நன்மை கொடுக்கிறதா தீமை கொடுக்கிறதாங்கிறதா அல்லாஹ்வுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டது. அதே போல இங்கே இப்ராஹிம் நபி அவர்கள் தன்னுடைய வாழ்வில் 3 பொய்களை மட்டுமே சொன்னார்கள் என்பது பொய் என்றுதான் அந்த மலக்கு எழுதியிருப்பார். அதனால் அதை பொய் என்றே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். முதலாவது, அவர்கள் யார் இந்த சிலைகளை உடைத்தது என்று கேட்கும்போது பெரிய சாமி தான் இதை செய்திருக்கும் என்று சொன்னார்கள். அதுக்கு முன்னால நீ எங்களோட திருவிழாவுக்கு வா, திருவிழாவுக்கு வந்து பார்த்தா தான் எங்க மதத்துல எங்க மார்க்கத்துல என்னென்ன அறிவுபூர்வமான விளக்கங்கள் எல்லாம் இருக்குதுன்னு உனக்கு தெரியும், உனக்கு பிடிக்கும், நீ மட்டும் திருவிழாவுக்கு வந்து பாரேன், எங்களுடைய மதம் உனக்கு பிடிக்கும் என்று சொன்னார்கள். அப்போது இப்ராஹிம் நபி அவர்கள் எனக்கு வர்றது பிடிக்கலன்னு சொல்லல, எனக்கு உடம்பு சரியில்லை என்று சொன்னார்கள். இது ஒரு பொய். இது முதலாவது பொய். பெரிய சாமிதானை செய்திருக்கும்னு சொன்னது இரண்டாவது பொய். 2 பொய். மூன்றாவது பொய் என்னவென்றால், அதிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், 2 பொய்கள் அவர்கள் அல்லாஹ்வுக்காக சொன்னது, ஒரு பொய் அவர்கள் தன்னுடைய குடும்பத்துக்காக சொன்னது. இந்த 2 பொய்யும் அல்லாஹ்வுக்காக சொன்னது, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அந்த மக்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக சொன்ன பொய். இன்னொன்று குடும்பத்துக்காக சொன்ன பொய் எதுன்னா, அவர்கள் எகிப்து நாட்டுக்குள் நுழைகிறார்கள். பாபிலோன்ல இருந்து அவர்கள் விரட்டி அடிக்கப்பட்டார்கள், நெருப்பு குண்டத்தில் வீசப்பட்டாங்க, அவர்கள் எரியவில்லை. பிறகு அங்கிருந்து அவர்கள் கிளம்பி எகிப்து நாட்டை கடந்து வருகின்ற போது எகிப்து நாட்டினுடைய மன்னன் இப்ராஹிம் நபியினுடைய மனைவி அன்னை சாரா அம்மையார் அவருடைய அழகினால் கவரப்பட்டு அவர்களை அடைய வேண்டும் என்று விரும்பினான். அவனுக்கு ஒரு மனவியாதி, திருமணமான பெண்களை மட்டுமே அவன் விரும்புவான், திருமணம் ஆகாத பெண்களை விரும்ப மாட்டான். இப்ராஹிம் நபி அவர்கள் தன்னுடைய மனைவியோடு போய் கொண்டிருப்பதை பார்த்துவிட்டு இவனுடைய ஒற்றர்கள் எல்லாம் போய் தகவல் சொல்கிறார்கள், பொண்ணு பார்க்கறதுக்கு அழகா இருக்கிறது, கணவனோட போய்கிட்டு இருக்குது, தூக்கிட்டு வான்னு சொல்லிட்டாங்க. தூக்கிட்டு வந்துட்டாங்க அவனுடைய ஏவலர்கள் எல்லாம். அப்ப இப்ராஹிம் நபி இடத்துல கேட்கப்பட்டது, இது யாரு? இப்ராஹிம் நபி சொன்னார்கள், மனைவின்னு சொன்னா எப்படியும் தப்பு செய்யறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க, அதனால சொன்னார்கள் எனக்கு சகோதரின்னு சொன்னார், எனக்கு சகோதரின்னு சொன்னார். பின்னால பல சந்தர்ப்பங்கள்ல சாராமையார் சொல்லுவாங்களாம், என்னை சகோதரின்னு சொல்லிட்டீங்களங்க அப்படின்ட்டு. அந்த மன்னன் சகோதரியா இருந்தாலும் பரவாயில்ல, பார்க்கறதுக்கு அழகா இருக்கிறாங்க, நம்ம அடைந்து விட வேண்டும் என்று முயற்சித்தான். அவனால் அடைய முடியவில்லை. அவன் கைகால்கள் எல்லாம் செயலற்று மரத்து போய் நின்று விட்டன. இது ஒரு செய்தி. இது புகாரி போன்ற ஆதாரப்பூர்வமான நபிமொழிகளில் இந்த தகவல் இருக்கிறது. இங்கே இறைத்துதர் இப்ராஹிம் நபி அவர்கள் தன்னுடைய மனைவியை சகோதரி என்று அவர்கள் சொன்னது அல்லாஹ்வுக்காக சொன்ன பொய் அல்ல, தன் குடும்பத்துக்காக சொன்னது. இதுல 2 அல்லாஹ்வுக்காக சொன்னது, 1 குடும்பத்துக்காக சொன்னது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை முன்வைத்து பேரறிஞர் குர்துபி அவர்கள் சொல்லுகிறார்கள், எல்லாம் வல்ல அல்லாஹ் இதிலே ஒரு பெரிய நுட்பத்தை வைத்திருக்கின்றான். என்னவென்றால், நீங்கள் உங்களுடைய குடும்பத்தவர்களை பாதுகாப்பதற்காக சொன்ன பொய்யை கூட அது உங்களுடைய சொந்த பொய் என்று தனியாக பிரித்து பார்க்கின்றான். தனக்காக சொல்லப்படுகின்ற பொய்களுக்கு தரப்படுகின்ற அந்த மரியாதை அது மகத்துவம் மிக்கது. அதனால் அது தனியாகவும் இது தனியாகவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸிலே வந்திருப்பதாக பேரறிஞர் குர்துபி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இதன் பிறகு என்ன நடந்தது என்பதை அடுத்தடுத்த வசனங்களில் அல்லாஹ் கூறுகிறான். அவற்றை நாம் வரக்கூடிய வாரங்களில் நாம் பார்க்கலாம். எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும்.